சங்கீதம் 30 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலுயா. இத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அவர் கை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் சொந்த ஜனமாக என்னை மாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலுயா. விசுவாசிக்கிற சத்தமாய் ஒரு அல்லேலுயா என்று சொல்லுவோமா? தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். அல்லேலுயா. எல்லா பாவங்களிலிருந்து நம்மளை குணமாக்குகிறவர் அவர் மாத்திரமே. நாம் கூப்பிடுகிற நேரங்களெல்லாம் நமக்கு பதில் அளிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலுயா, அல்லேலுயா. எல்லாரும் சேர்ந்து கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே, கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் ஆமென், நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. மறுபடியும் நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி என் தேவனே, தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். என் தேவனே, தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். சொல்வோமா? நீர் என்னை குணமாக்கினீர், சாகாமல் பாதுகாத்தீர். நீர் என்னை குணமாக்கினீர். ஆமென். நான் கூப்பிடுகிற போதெல்லாம் சாகாமல் பாதுகாத்தீர். எல்லாரும் சேர்ந்து நன்றி உமக்கே, உமக்கே, உமக்கு மாத்திரம். நன்றி. எல்லாரும் சேர்ந்து நன்றி என்று சொல்லுவோமா? கை தூக்கி எடுத்தீர், கை தூக்கி நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்ற. மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்றே. துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியால் உடுத்தினீரே. எங்கள் வாழ்க்கையிலே
குடும்பத்திலே எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? ஆதலால் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பலிகளை நாங்கள் உமக்கு காணிக்கைகளாக செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே துயரத்தை நீக்கி ஆனந்த களிப்பை உண்டு பண்ணியிருக்கிறபடினா மக்கே நன்றி நன்றி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மக்கே நன்றி. மக்கு மாத்திரம் மக்கே கை தூக்கி எடுத்தீர், கை தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். இரவெல்லாம் இரவெல் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ ஒரு நிமிடம், உடைய தயவு எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது தொடர்கிறபடினால் நமக்கு நன்றி நன்றி. நாளெல்லாம் உமக்கே பலிகளை செலுத்துகிறோம். ஆமென். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தயவால் என் பர்வதம் நீலையாய் நிற்க செய்தீர். தயவால் என் பர்வதம் நீலையாய் நிற்க செய்தீர். திருமுகம் மறைந்த போது மிகவும் கலங்கி போனேன். கலங்கி போனே. நன்றி நன்றி. நன்றி. நாளெல்லாம் மறுபடியும் சொல்லுவோமா? உமக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை ஆண்டவரே கூப்பிடுகிற வேலைகள் எல்லாம் பதிலளித்து குணமாக்கின எங்கள் தேவனே, எங்களை சாகாமல் பாதுகாத்தீரே. தொடர்ந்து பாடுவோமா? நன்றி. எங்கள் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவரே துடைத்த தேவனே, ஆண்டவரே எங்கள் தேவையான காரியங்கள் எல்லாம் அருள செய்கிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கை தூக்கி எடுத்தீர், கை தூக்கி எடுத்தீரே. ஆமென். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன்.
அல்லேலூயா. நன்றி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்வோமா? நம்முடைய தியானத்திற்கென்று நம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 44 வரை நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த மரியாதையை கொடுப்போம். மத்தேயு 26 36 முதல் 44 முடிய. சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் அதை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறபடியே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய இருக்கைகளிலே அமர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி போய் என்ன செய்கிறார்? துக்கம் அடைகிறார், வியாகுலப்பட தொடங்கினார். இந்த கெத்செமனே என்கிற பதம் வேதாகமத்திலே மிகவும் அர்த்தம் நிறைந்த ஒரு பதமாக நமக்கு காணப்படுகிறது. கெத்செமனே என்கிற வார்த்தைக்கு பிழிந்தெல் எடுக்கப்படுகிற ஒரு இடம் என்ற அர்த்தமாக காட்சியளிக்கிறது. பிரஸ்ஸிங் ஆயில் அல்லது ஆயில் பிரஸ் என்று சொல்லலாம். அங்கே எண்ணெய் பிழிந்தெடுக்கப்படுகிற ஒரு இடம்தான் இந்த கெத்செமனே. இந்த தோட்டத்திற்கு இயேசு வந்து என்ன செய்கிறார்? உள்ளே நுழையும் பொழுதே தமக்கு பிரியமான சீடர்களை, நெருக்கமான தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிற 3 சீடர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு அங்கே கிடைக்கவில்லை. அவர் 3 தடவையும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர்களை வந்து வந்து பார்க்கிறார். ஒரு தாய் உள்ளம் அங்கே தென்படுகிறது. வந்து அவர்கள் எப்படி இருக்கிற நிலைமையை பார்க்கிறார். நித்திரை மயக்கத்திலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். தூங்குகிறதற்கு கர்த்தர் பரலோகம் எதிரி அல்ல. ஆனால் தூங்க வேண்டிய நேரம் தூங்க வேண்டும், விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே விழித்திருக்க வேண்டும். அதுதான் வேதாகமம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. இங்கே கர்த்தர்
சரீரப்பிரகாரமான பாடுகளை, அவமதிக்கப்படுவதை, அடிக்கப்படுவதை, நிந்திக்கப்படுவதை அவர் கண்டு பயப்படவில்லை. தன் சரீரத்தை அவர்கள் எத்தனையாய் பீத்து எடுக்கப் போகிறார்கள் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அதை குறித்த வியாகுலம் அவருக்கு இல்லை. பதிலாக பிதாவானவர் தம்மை விட்டு கடந்து போய்விடுவாரே, அதை தான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிதா எனக்கு என் கூடவே இருந்தார்னா அது எத்தனை பக்க பலம். நம்ம ஆராதனையிலே கேட்ட வார்த்தை 46ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவர்? அடைக்கலம், பெலன். ஆபத்து வரும் பொழுது அவர் சரியான துணையாளர். அப்படிப்பட்ட சரியான துணையாளராகிய ஆவியானவர் என் கூட இல்லைனா நான் என்ன பண்ணுவது? அதை நினைக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த வியாகுலம், வேதனை. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 42 பார்க்கிறோம். மறுபடியும் இரண்டாம் தரம். 43 பார்க்கிறோம் திரும்ப வந்த போது. 44 பார்க்கிறோம் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும். 3 தடவை அங்கே வியாகுலத்தோடு துக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆவியானவருடைய அந்த உக்கிரம் தன் மேல் ஊற்றப்படுகிறதை அவர் நினைத்து தான் இந்த பாத்திரத்திலே பிதா என்னை பானம் பண்ண சொல்லி இருக்கிறார். ஆனால் சற்று நான் வியாகுலம் அடைகிறேன். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தீர்க்க தரிசனமாக கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய அந்த வேதனையை அங்கே ஏசாயா எழுதுகிறார். எழும்பு எழும்பு, ஆம், கர்த்தருடைய உக்கிரகத்தின் பாத்திரத்தை, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை. ஆவியானவர் இயேசுவினுடைய அந்த வியாகுலத்திற்கான காரணத்தை தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரம், அதை கையிலே வாங்கி குடிக்க போகிற நீ எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின். ஏன் அது இயேசுவை தத்தளிக்க பண்ணுகிறது? ஆவியானவருடைய பிரசன்னம் இழந்து போகக்கூடிய நிலைமை. 75ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே சங்கீதக்காரனும் என்னவாக சொல்லுகிறான்? கலங்கி பொங்குகிற பாத்திரம், கப். இந்த கப் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் நாட் மை வில் பட் தை வில். உங்க விருப்பம்தான், உங்க விருப்பம். இந்த பாத்திரம் உங்க கையில் இருக்குது. அது எப்படி இருக்குது? கலங்கி பொங்கி கொண்டிருக்கிற உக்கிரத்தின் வண்டல்களை நான் உறிஞ்சி குடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் ஆளாக போகிறேன். நினைத்து பார்க்க எனக்கு முடியவில்லை. வியாகுலம், துக்கம் மேலிடுகிறது. இன்னுமாக வாசிக்கும் பொழுது நீங்கள் எரேமியாவிலும் வாசிக்கலாம். 25:15 வாசிக்கலாம். எரேமியா 25:15. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, ஆம், நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படி. பாருங்க, இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை 16 நீ என் கையில் இருந்து வாங்கி அவர்கள் எல்லாருக்கும் அதிலே ஜனங்கள் இதை குடிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளை இயேசுவானவர் அந்த உக்கிரத்தை, கர்த்தருடைய கோபத்தின் வண்டல்களை அவர் உறிஞ்சி குடிக்கணுமா. நமக்கு ஒரு பிடித்த பானம் இந்த வெயிலுக்கு ஒரு சில்லென்று இருக்குமானால் நாம் அதை கடைசி சொட்டு கூட விட மாட்டோம்ல. அந்த அளவிற்கு அந்த ருசி எனக்கு மிகவும் விருப்பம். ஆனால் இங்கே மாற்றாக கர்த்தருடைய கோபத்தின் பானத்தை, அந்த பாத்திரத்தை இயேசு அங்கே கையிலே வாங்க வேண்டும். இயேசுவுக்கு நன்கு தெரியும், நான் படைத்த மனுக்குலத்தின் கரத்திலே நான் அறையப்பட போகிறேன், துப்பப்பட
துக்கப்பட போகிறேன். துப்புவதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இயேசு எந்த பாதையிலெல்லாம் வியாகுலப்பட்டாரோ, வேதனைப்பட்டாரோ, அதெல்லாம் பனிஷ்மெண்ட், தண்டனை என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடிகிறது. துப்ப வேண்டும். உதாரணத்துக்கு மீரியாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். மீரியாம் மோசேக்கு விரோதமாக பேசின பொழுது அங்கே அந்த சகோதரி குஷ்டரோகம் அடைகிறாள். அப்போ கர்த்தரே சொல்றாரு, தகப்பன் முகத்துல துப்புனா அவளுக்கு வெக்கந்தானே, துப்புவதற்கு சமம். அதனால பாளையத்தில் அவ 7 நாள் வெளியே இருக்கட்டும். ஜனங்கள் அதற்கு கட்டுப்படுகிறார்கள். துப்புவது என்பது மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவான். சாதாரணமாக எங்கேயோ ஒரு இடத்துல துப்புனா கூட நீ என்ன பார்த்து தான் துப்புனன்னு சண்டைக்கு போகிற ஆட்களும் உண்டு தானே. என்னதான் நீ துப்புன? தொடர்ந்து நம்ம மனதிற்குள்ளே யோசித்து கொண்டே இருப்போம். ஏன் இந்த நபர் இந்த இடத்துல வந்து சரியாக துப்புகிறார், அப்போ எனக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார், நான் விடப்போவதில்லை. ஆனால் இயேசு எப்படி அந்த பாத்திரத்தை அவர் பிதா கையிலிருந்து வாங்கினார்? தேவனுடைய பிரசன்னம் தன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது, அவருடைய நேசம் தம்மை மூடி மறைக்கும் பொழுது, எப்படிப்பட்ட துயரம் ஆக்கிரமித்தாலும் அதிலே நாம் எளிதில் கடந்து சென்று விடலாம். இது இயேசுவினுடைய கூற்று. ஆனால் பிதாவின் சமூகம் என்னை விட்டு விலகும் என்றால் கடுமையான மன துயரத்திற்கு நான் ஆளாகி விடுவேன். ஆவியானவருடைய அந்த திடீர் பிரிவை என்னால் தாங்க இயலாது. விஞ்ஞானம் சொல்லுகிறது, மத்தேயு 26 நாம் கரங்களிலே வைத்துக் கொள்ளுவோம். 40, 43 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு 1 மணி நேரம், அது பேதுருவை தான் நோக்கி சொல்றாரு. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்று. ஆனால் யாருடைய பக்கமாக அவருடைய பார்வை திரும்புகிறது என்றால் பேதுருவினிடம்தான் திரும்புகிறது. ஏனென்றால் பேதுரு தான் அடுத்து அவருக்கு ஒரு சோதனை காலம் வருகிறது. இயேசுவை மறுதலிக்கக்கூடிய அவலம் அவருக்கு ஏற்பட இருக்கிறது. அதனால் அவர் அந்த காரியத்திலே அவர் தம்மோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் தோட்டத்திற்கு அங்கே அழைத்து வருகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய மாம்சம், இதை வாங்கி புசியுங்கள். மாம்சத்தை சாப்பிட முடியுமா? ஆனா இயேசு அங்கே அந்த பிரெட்டை பித்து கொடுக்கிறார். இது என்னுடைய சரீரத்திற்கு அடையாளம், நான் பீக்கப்பட போகிறேன். என்னை ஒரு கூட்டம் பீத்து எடுக்க போகிறது. அடுத்து அவர் சொல்லுகிறார், 28வது வசனத்துக்கு வருவோம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட போகிறேன். என்னுடைய ஒரு துளி இரத்தத்தையும் நான் எனக்கென்று வைத்துக் கொள்ளுவதில்லை, மனுக்குலத்தின் பாவம் மன்னிப்புக்கென்று நான் என்னுடைய இரத்தத்தை சிந்த இருக்கிறேன். நீங்க இதை என்ன பண்ணுங்க, என்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். அதனுடைய அடையாளம்தான் இந்த இரத்தம். இப்படியாக அவர்களோடு என்ன செய்கிறார், அந்த கடைசி விருந்தை சீஷர்களோடு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு பார்க்கிறோம், 39க்கு வரலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற அப்போதான் அவர் டின்னர். அதுக்கு பிறகு 30வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஸ்தோத்திர பாட்டை என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். யாராவது துன்பப்பட போகிறோம் தெரிந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது எப்படிங்க வரும் தோத்திரம்? உங்களுக்கு வேணா வரும், நாம் அப்படிதான் நினைப்போம். ஆனால் இயேசு தாம் படப்போகிற பாடுகளை முன்னறிந்தவராய் அவர் பிதாவை ஆராதிக்கிறார் தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து.
ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலை ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். அதாவது இயேசு வாழ்ந்த காலத்திலே ஸ்தோத்திர பாடல் என்றால் 115ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள காரியங்கள் தான் ஸ்தோத்திர பாடல். அந்த ஸ்தோத்திர பாடலை அர்த்த புஷ்டியோடு இயேசு தம்முடைய சீஷர்களோடு பாடினார் என்று வரலாறு நமக்கு குறிப்பிடுகிறது. வேதாகமத்திலும் நாம் அதை நன்கு பார்க்க முடிகிறது. கர்த்தரை முகமுகமாய் ஆராதித்து, ஏனென்றால் இதற்கு பிறகு தேவனுடைய அந்த பிரசன்னம் என்னை விட்டு நீங்கிவிடும். எனக்கு அதை நினைச்சாதான் மனசு வலிக்கிறது, வியாகுலம் அவரை மேற்கொள்ளுகிறது. அதிக ஊக்கத்தோடே அந்த வியாகுலத்தின் மத்தியிலும் அவர் ஜெபிக்கிறார் என்று லூக்கா 22:44 நம்ம வாசிக்க முடியும். இந்த கெத்சமனேயிலே ஒலிவ தோப்புகள் நிறைந்த ஒரு தோட்டம். யூதர்கள் என்ன பண்ணுவார்களாம், அநேக ஒலிவ தோப்புகளை தங்களுக்கென்று சுதந்திரமாக வைத்திருப்பார்களாம். இன்றும் கூட தென்னந்தோப்பு என்று சொல்லுகிறார்கள், ரப்பர் தோட்டம் என்று சொல்லுகிறார்கள், முந்திரி தோப்பு. இப்படியாக யூதர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒலிவ தோப்புகளை அவர்கள் மிகவும் விரும்பி அதை வாங்கி வைத்திருப்பது உண்டாம். அதிலே ஒரு செல்வந்தனான யூதன் இந்த கெத்சமனே தோட்டத்தை இயேசுவுக்கு சம உரிமை கொடுத்திருந்தார். நீ எப்போ வேணாலும் இந்த தோட்டத்துக்கு வரலாம். ஏனென்றால் யோவான் அதை குறிப்பிடுகிறார். வழக்கமாக அவர் என்ன செய்கிறார், அந்த தோட்டத்திற்கு வருகிறார். நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் இதுக்குன்னே வியாகுலப்பட்டதுனால கெத்சமனேக்கு வந்தார் அல்ல. அவர் வழக்கமாக அந்த தோட்டத்திற்கு வந்து என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே எதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போய் அவர் ஜெபிக்கிற வழக்கம் உள்ளவர். அடிக்கடி இந்த தோட்டத்திற்கு தம்முடைய சீஷர்களோட போய் ஜெபம் பண்ணுகிற வழக்கம் இவருக்கு இருந்தது. அந்த வழக்கத்திலே தான் இப்பொழுதும் அந்த கெத்சமனே தோட்டத்திற்கு தம்முடைய சீஷர்களோடு அவர் ஜெபிக்க உள்ளே நுழைகிறார். நுழையும் பொழுது அவருடைய உள்ளம், பிதா என்னை விட்டு போய்விடுவாரே, அவர் பிரசன்னத்தை நான் இழந்து விட்டால் நான் என்ன பண்ணுவது? அவருடைய உள்ளம் சுக்குநூறாக உடைகிறது. இயேசு இங்கே 3 பரலோகத்திலே 3 விதமான வேலைகள் வைக்கப்பட்டு இருப்பதாக வேதாகமம் நமக்கு பரிந்துரைக்கிறது. என்ன வேலை என்றால், இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக, இயேசு சீஷர்களிடத்திலே ஒரு இடத்துல கேட்குறாரு, எல்லாரும் என்னை என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இயேசு தீர்க்கதரிசியாக மாத்திரமல்ல, இயேசு மகா பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, ராஜாவாக இங்கே நமக்கு சித்தரிக்கப்படுகிறார். இதை குறித்த காரியங்களை நாம் அறிந்தால், ஏன் அவர் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? நம்ம என்ன அப்படியா நினைக்கிறோம், ஆவியானவர் இல்லைன்னா என்ன, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவைன்னா ஆவியானவரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசுவுக்கு ஆவியானவருடைய அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அதை நான் இழக்க விரும்பவில்லை. நான் ராஜா, நான் ஆசாரியன், நான் தீர்க்கதரிசி. லேவியராகமத்துக்கு வருவோம். இதை குறித்த சில காரியங்களை நாம் அறிவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். 21ஆம் அதிகாரம் லேவியராகமம் 21:10. அந்த சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தான் சிரசில் அபிஷேகம். போதும், ஆசாரியனுடைய தலையிலே என்ன செய்யப்பட வேண்டும்? அபிஷேக தைலம் வார்க்கப்பட வேண்டும். அப்பதான் அவன் ஆசாரியன் என்று அழைக்கப்படுவான். சும்மா எல்லாரும் ஆசாரியர் என்று சொல்ல முடியாது.
இப்போ நம்ம பாடுற மாதிரி ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆனால் நம்ம தலையில் அந்த அபிஷேகம் தைலம் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு நீங்களே உங்களுக்கே பதில் தெரிந்திருக்கும், ஆமாவா இல்லையா என்று. ஆனால் வேதத்தின் சட்டம், ஆசாரியன் சிரசிலே அபிஷேக தைலம் வார்க்கப்பட வேண்டும், அது கட்டாயம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? அந்த தைலத்திலே இருக்கிற அந்த குப்பியை அவன் சிரசிலே ஊற்றி இருப்பார்கள். அந்நாள் முதற்கொண்டு எப்பொழுது தைலம் அவன் சிரசிலே ஊற்றப்பட்டதோ அப்பிருந்து from that time onwards ஆவியானவர் அவன் கூடவே இருந்தார். அழகாக வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அவன் மேல அப்படியே நிழலிடுகிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை ரெக்கை விரித்து குஞ்சுகளை உள்ளே அப்படியே பாதுகாப்போடு வைத்துக் கொள்ளுகிறதோ, அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இங்கே இவன் என்னவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்? ராஜாவாக. அப்போ ஒரு ராஜாவாக நியமனம் செய்யப்பட இருக்கிற ஒரு நபருடைய சிரசிலே தைலம் என்ன செய்யப்பட வேண்டும்? வார்க்கப்பட வேண்டும். வேதாகமத்தின் ஒழுங்கு. நான் அடுத்த பகுதிக்காக கடந்து சென்று விடுகிறேன். ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் தான் பரிசுத்த தைலம் சிரசிலே வார்க்கப்படுவது. தீர்க்கதரிசிக்கும் அதே நிலைமைதான். எலியா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். யாருப்பா சொன்னது போதும்னு? நீயா சொல்லிக்கிறதா? நான் உனக்குன்னு சில வேலைகளை வைத்திருக்கும் பொழுது நீ எப்படி போதும் அப்படி சொல்லுவதற்கு உனக்கு என்ன யோகியதை உண்டு? நான் உனக்கென்று சில வேலைகளை வைத்திருக்கிறேன். அதிலே ஒரு வேலை, நீ போய் உன் இடத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நீதான் அதை செய்யணும், நான் அதை செய்ய முடியாது. என் இடத்திலே நீ அதை செய்ய வேண்டும். அங்கே வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 19:16. 1 ராஜாக்கள் 19:16 வாசிக்கலாம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. பாருங்க, கர்த்தர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. ராஜாவை என்ன பண்ணு? யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டும். அவன் சிரசிலே தைலம் வார்க்க வேண்டும். அடுத்தது, ஆபேல் மேலோ ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அங்கே ராஜாவுக்கு ஒரு தைலம் ஊற்ற வேண்டும், அதை நீதான் செய்யணும். அடுத்த ஒரு வேலை, உன் இடத்திலே நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிறாய், உன் இடத்துல ஒரு தீர்க்கன் வர வேண்டும். எலிசாவை கர்த்தர் எப்படியாக முன்குறிக்கிறார் என்று பாருங்க. எலிசா ஜெபிக்கல, ஆண்டவரே என் தலையில எண்ணெய் வார்க்கப்படட்டும். ஆனா கர்த்தர் எலிசாவை முன்னறிந்து எலியாவை கொண்டு அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேக தைலத்திற்குத்தான் ஒலிவ தோப்பிலே ஒலிவ மரங்கள் ஏராளமாக அவர்கள் வளர்ப்பது வழக்கம். இந்த ஒலிவ பழங்களை அவர்கள் அறுவடை செய்கிற விதமே ஒரு தனி ரகம். ஒரு கொப்பை கையிலே பிடித்து கொண்டு அடுத்த கையிலே ஒரு சின்ன ஸ்டிக் வைத்து அந்த கொப்பை அப்படியே அடிப்பார்கள். பழங்கள் உதிரும். பழங்கள் உதிர்ந்தது தரையிலே விழுந்து உடைந்து விடக்கூடாது, மண்ணு ஒட்டிக்கிடும். அந்த ஆயில் அங்கே சுத்தம் என்று சொல்ல முடியாது. கீழே ஒரு பெரிய விரிப்பை விரித்து விடுவார்கள். அப்படியாக எடுக்கப்பட்ட ஒலிவ பழங்களை பெரிய மில் ஸ்டோன் இருக்கும், அதிலே போய் அந்த பழங்களை போடுவார்கள். அதில் நம்ம எப்படி ஆட்டுக்கல்லிலே ஆட்டுகிறோம், குளவி என்று சொல்லுகிறோம் தானே, அதுவும் ஒரு கல்லால் ஆனது.
அந்த கல்லை வைத்து என்ன பண்ணுவார்கள்? அந்த பழங்களை நசுக்குவார்கள். இயேசு நசுக்கப்பட வேண்டும். நசுக்கப்பட்ட பழங்களை நன்கு ஆட்ட வேண்டும். ஆட்டி அதிலே எண்ணெய் இறங்கும். அந்த எண்ணெயை பிழிந்து எடுக்க வேண்டும். இயேசு அங்கே பிழியப்படுகிறார். ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, பிரதான ஆசாரியராக இயேசு அங்கே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்றால் கெத்செமனே அவர் வாழ்க்கையிலே பிதா அனுமதிக்கிறார். பிதா ஏன் அவர் வாழ்விலே அதை அனுமதித்தார்? எனக்கு இந்த பாத்திரம் வேண்டாம், அவன் என்னை துப்புறானா நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நீர் என்னை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது, நான் எப்படி அதை சகித்து கொள்ளுவேன்? இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறினவுடனே ஆவியானவர் புறாவை போல் ரூபங்கொண்டு அவர் மேல் வந்து இறங்கி இருந்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் வாசித்து கொள்ள முடியும். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் சிரசிலே தைலம் அங்கே வார்க்கப்படுகிற அனுபவமாக ஆவியானவர் இறங்குகிறார். நீங்க அப்படியே பின்னால போவீங்கன்னு சொன்னா அப்போஸ்தலர் 10:38 பேதுரு இயேசுவை குறித்து சொல்லுகிறான். அவன் தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். அபிஷேகம் என்கிற பதம் வேதத்திலே மிகவும் ஆழமான பொருளை கொண்டது. நம்ம அதை அசால்ட்டா சொல்றோம், நமக்கு அந்த வேல்யூ தெரியல. ஏன்னா நம்ம அபிஷேகத்திற்குள்ளாக கடந்து வராததுனாலே அதனுடைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ள தவறி விடுகிறோம். ஆனால் இங்கே இயேசுவை பேதுரு அழகாக சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். இயேசுவை அபிஷேகம் எப்படியாம்? பவர், ஹோலி ஸ்பிரிட், அந்த வல்லமையை கொண்டுதான் அவர் எப்படி ஊழியம் செய்தார்? நன்மை செய்கிறவராக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் யாரெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிறார்களோ யாவரையும், பிராக்கெட்ல 1-2 பிசாசு எனக்கு அடங்க மாட்டேன்ருச்சு, இல்லை இல்லை, அந்த அபிஷேகத்திற்கு எந்த பேய் கணங்களும் அடிபணிய வேண்டும். அது பரலோகத்தின் சட்டம். யாவரையும் குணமாக்குகிறவராய் எப்படி போறாரு? சுற்றி திரிந்தார். நம்ம எப்படி சுற்றுகிறோம்? நம்ம எப்படி திரிகிறோம்? இயேசு எப்படி சுற்றுகிறார்? இயேசு எப்படி திரிகிறார்? அங்கே இயேசுவானவர் இந்த கெத்செமனே தோட்டத்திலே, ஒலிவ தோட்டம் தோப்புகள் இருந்த இந்த இடத்திலே நசுக்கப்படுகிற, பிழியப்படுகிற அந்த 3 விதமான அபிஷேக நிலைமைக்குள்ளாக அவர் கடந்து வர வேண்டிய அத்தியாவசியத்தை ஆவியானவர் அவருக்கு உணர்த்துகிறார். அதனால தான் அவர் உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆவியானவரே, என்னை விட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போய்விடாதீங்க. உங்க பலம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன்? சேனைக்குள்ளும் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். ஆனால் நீர் இல்லைன்னா என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அங்கே இயேசு மனம் முவந்து ஆவியானவருடைய அந்த முன்குறிப்பை, ஆவியானவருடைய அந்த அழைப்பை தாமே தெரிந்து கொள்ளுகிறார். தாமே வலிய வந்து, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. இதை தீர்க்கன் ஏசாயா சொல்லுகிறான். ஏசாயா 53 கடைசி வசனத்தை வாசித்தோமானால் அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை, அந்த பதம் தாமே, தாமே, தமக்காக, தமக்கு கொள்ளையாக அவர் வலியை என்ன செய்கிறார்? தாமே சுமக்கிறார், தாமே ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த கருத்திலே தான் அவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பம்தான்.
பிதாவே உங்க விருப்பம்தான் என் வாழ்க்கையில நடக்கணும். நம்மிலே இயேசுவின் சிந்தை எத்தனை பேருக்கு உண்டு? பிதாவே என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்ன விருப்பம் வைத்திருக்கிறீர்? வாலிப பிள்ளைங்க கேட்குறோமா? ஏன் இஷ்டம், நான் என்னுடைய எதிர்காலத்தை நான் நிர்ணயித்துக்கிடுவேன். இயேசு வந்து என்னை என்ன பண்ணிடணும்? ஆசீர்வதிக்கணும். இயேசு அப்படி கேட்கல. நாட் மை வில் பட் தை வில், உங்க விருப்பம் என்னிலே நிறைவேறட்டும். இப்படி அவர் தம்மை அர்ப்பணித்த பிறகு அவர் ஜெபம் எப்படி மாறுகிறது? எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான் அவர் எப்படியாக ஜெபித்தார் என்று. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த பொழுது தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடு, எப்படிங்க? ஆத்துமா வியாகுலம். ஒரு மனிதன் மனம் கசந்து எப்போ அழுவான்னு சொன்னா, அவனுக்குள்ள இருக்கிற துக்கம் பீரிடும் பொழுது, அவனுக்குள்ள இருக்கிற அந்த வியாகுலம் உச்சக்கட்டத்திற்கு போகும் பொழுது அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு அவர் ஒருவர்தான் வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி எப்படி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. பலத்த சத்தம், கண்ணீர். இயேசுவுக்கு அப்படி ஒரு ஜெபம் தேவை என்றால், அப்போ வியாகுலப்படுகிறவர்களுக்குத்தான் அந்த கண்ணீரினுடைய அருமை புரியும். சத்தம் பீரிட்டு எழுகிறது. டீசெண்டாக ஜெபிக்கணும். அதெல்லாம் வீட்டில் அப்படி இயேசு இங்கே ஜெபிக்கவில்லை. அவருக்கு இடமே பொருளே ஏவலே இல்லை. அவர் எப்படி ஜெபிக்கிறார்? பலத்த சத்தத்தோடும். அவர் அப்படி ஜெபிக்கும் பொழுது இங்கே 3 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வந்து வந்து பார்க்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம பார்வைக்கு அது அரைச்சம்மாவையே அரைக்கிறது. ஆனால் இயேசு வியாகுலத்தோடு, என் விருப்பம் இல்லை பிதாவே, உங்க விருப்பம் நடக்கட்டும், உங்க விருப்பம், நான் இந்த பாதையிலே போகணுன்றது எஸ் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்க பிரசன்னத்தை என்னால் இழக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. வாசிக்கலாம். லூக்கா 22:44 அங்கே லூக்கா அழகாக சொல்லுகிறார், மிகவும் வியாகுலம். இதை விஞ்ஞானம் சொல்லுகிறது ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று சொல்லுகிறது. ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்றால் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ், டீப்லி டிப்ரெஷன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இன்னைக்கு சின்னது கூட சொல்லுது. ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாத டிக்கெட்டு, ஆனால் அது சொல்லுது ஏன் எப்படியோ இருக்கிற, நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், ஐ ஃபீல் ஆங்க்ரி. எங்கே உனக்கு அந்த கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பதங்களுக்கு உரிய அந்த தன்மைகளே தெரியாத பருவத்தில் உள்ளவர்கள் கூட நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன். இங்கே பார்க்கிறோம் ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்றால் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ். அதை தமிழில் சொல்ல முடியாம மிகவும் வியாகுலப்பட்டு. அப்போ அந்த மிகவும் வியாகுலப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய சரீரத்தில் என்ன ஏற்படுகிறது என்றால், நம்முடைய தோலுக்கு அடியிலே சிறிய இரத்த நாளங்கள் பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. மிக நுண்ணிய, கண்ணுக்கு புலப்படாத சின்ன சின்ன இரத்த குழாய்கள். இந்த இரத்த குழாய்கள் தான் ஆக்சிஜனையும் சத்துக்களையும் தலையிலிருந்து கால் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாவுக்கும் இந்த இரத்த நாளங்கள் தான், இந்த குழாய்கள் இரத்தத்தை, சத்துக்களை, ஆக்சிஜனை கடத்துகின்றது. மனிதன் ஒருவன் மிகவும் வியாகுலப்படும் பொழுது இந்த இரத்த நாளங்கள் உடைந்து விடுகிறது. உடைந்து விடும் பொழுது அந்த இரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. சிந்தின இரத்தம் வியர்வை
துளை என்று சொல்லுகிறோம் தானே. இப்பொழுது வருகிற நாட்களில் எல்லாம் நாம் அந்த அனுபவத்திலே செல்ல இருக்கிறோம். நம்முடைய வியர்வை துளை வழியாக வியர்வை வெளிவருவதற்கு மாற்றாக அந்த இரத்தமே என்னாகிறது, அந்த தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது தரையிலே விழுகிறது. அதை தான் லூக்கா எழுதுகிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் சின்ன துளி இல்லை, வியர்வை துளை வேண்டுமானால் சிறிதாய் இருக்கலாம், ஆனால் அந்த துளை வழியாக வெளியே வந்த அந்த சிறிய கேபிலரிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள், அந்த சிறிய இரத்த குழாய்கள் வெடித்து, அப்போ எந்த அளவிற்கு மென்டலாக அங்கே சஃபரிங் ஏற்படுகிறது, வியாகுலம், மிகவும் வியாகுலம். அந்த வியாகுலத்தோடு அவர் என்ன செய்கிறார், ஊக்கத்தோடு, அதிக ஊக்கத்தோடு. நமக்கு அந்த வியாகுலம் வருகிறது தான், நமக்கு அன்பானவர்களை இழக்கும் பொழுது, நமக்கு உரிய அந்த சுதந்திரங்களை நாம் இழக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு துக்கம் மேலிடுகிறது தான். ஆனால் நாம் எப்படி வாழ்கிறோம்? இயேசு நமக்கு அந்த இடத்திலே முன்மாதிரியாக, எனக்கு அதிக வியாகுலம் வந்தாலும் நான் எப்படி ஜெபிக்கிறேன், அதிக ஊக்கத்தோடு. நாம் என்ன பண்ணுவோம், வியாகுலப்படும் பொழுது காணாமலே போயிடும். அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க, இது சொல்லும், இன்னுங்க அவங்கள காணோம், இது சொல்லும், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இயேசு சொல்லுகிறார், நானும் மிகவும் வியாகுலப்பட்டு தான் இந்த தோட்டத்திற்குள்ளே சீஷர்களை எனக்கு கம்பெனிக்காக என்னுடைய பாரத்தை எடுத்துக்கொள்ளுவார்கள், என் கூட அவங்க சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் கூட அந்த அடி வாங்கும் பொழுது 4 அடி பேதுருக்கு கொடுங்க, 4 அடி யோவானுக்கு கொடுத்துருங்க, இவங்க தாங்க என் கூடவே இருந்தாங்க, அதுக்கு தான் உங்களை நான் கூப்பிடுறேன். இல்லை, நீங்கள் பிதாவோடு இணையும்படியாக நான் கைவிடப்பட வேண்டிய அவசியம், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் அந்த இடத்துல என் பக்கத்தில் இருந்தால் போதுமே, உங்களுடைய கம்பெனியை தான் நான் விரும்புகிறேன். அங்கே இயேசு என்ன சொல்லுகிறார், இங்கே தங்கி என்னோட கூட என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள். அதுக்கு தான் இந்த 3 பேரை கூப்பிட்டாரே தவிர, சிலுவையை கொஞ்சம் தோளில் சுமந்துக்கங்கப்பா, என் முதுகில் அடித்து தொலைச்சிட்டாங்களா, அங்கே சிலுவை வைக்கும் பொழுது கபகபன்னு இருக்குப்பா, வாப்பா பேதுரு, நீ தான் நல்லா ஸ்டவுட்டாக இருக்கிய, நல்லா மீன் சாப்பிட்டு வளர்ந்துருக்கல்ல, வாங்கு இந்த சிலுவையை. எங்கேயாவது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? போர் சேவகர்கள் தான் ரோட்டில் போன ஒரு சீடனை கூப்பிட்டு, வா இவர் சார்பில் நீ கொஞ்சம் தூரம் அந்த சிலுவையை எடுத்துட்டு வா. அன்பின் நிமித்தம் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். தம்முடைய சீஷர்களிடத்திலே ஒரு பொழுதிலும் அவர் சொல்லவே இல்லை, எனக்கு பதிலாக நீங்கள் அடி வாங்கிக்கங்க, சொல்லவே இல்லை. ஆனால் பிதா என்னை விட்டு நீங்குகிற அந்த சந்தர்ப்பத்தை தான் என்னால் சகிக்க முடியலை. இப்போ பிதா அப்படியே பூமியை பார்க்கிறார். இங்கே இயேசு தெரியவில்லை, முழு மனுக்குலத்தின் அக்கிரமமும் பாவமும் அங்கே இயேசு சுமந்திருந்ததுனால இயேசு தெரியல, பதிலாக அக்கிரமம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத தூய கண்களை உடையவர். இப்போ பார்த்தா ஐயோ தாங்க முடியல, கண்களை மறைத்து விட்டார். இப்போ இயேசு கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது, பிதா ஏன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு, தேவனுடைய நீதி ஆக வேண்டும் என்றால் இயேசு அங்கே பாவத்தை சுமக்க வேண்டும், மனிதருடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் பாவம் செஞ்சிருந்தாரா? பாவம் அறியாத அவரை, அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையவில்லை, தம்மை பாடுபடுத்துகிறவர்களை அவர் பயமுறுத்தவும் இல்லை, அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் பாவம் அறியாதவர், உங்களுக்காக எனக்காக அவர் பாவமானார். இயேசு தெரியல, பாவம்தான் தெரியுது பிதா கண்ணுக்கு.
இப்போ நீங்க சொல்லுங்க, பிதா கைவிட்டது நியாயம்தானே? இயேசு தெரியல, என் பிள்ளை தெரியல, அக்கிரமம் தான் தெரியுது. மனு குலம் அனைத்தினுடைய அக்கிரமத்தை இயேசு அங்கே ஏற்றுக்கொண்டார். இன்னும் வாசிக்கலாம், எபேசியருக்கு வருவோம். அவருடைய இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே நாம் தேவனுக்கு சமீபமாய் இருக்க முடிகிறதே. வாசிக்கலாம் 15:2-15 வாசிக்கலாம். 13 இருந்தே வாசிக்கலாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நீங்க 14 18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இருதிறத்தாரும் அந்த பதத்தை ஒவ்வொரு வசனத்திலும் வாசிக்க முடிகிறது. இருதிறத்தாரும் யாரு? பாவம் இல்லாத பரிசுத்தமே உருவான பிதா. இங்கே பாவம் நிறைந்து கீழ்ப்படியாமை, அறியாமையாகிய இருள், உணர்வில்லாத இருதயம், மனுக்குலம். இந்த மனுக்குலத்தின் கரத்தை தூயருடைய கரத்தோடு இணைக்க வேண்டும் என்றால் இயேசு அங்கே கைவிடப்பட வேண்டும் அல்லவா? அப்போ ஆவியானவர் நம்ம மேல வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தம் இயேசுவை கைவிடுற அளவுக்கு அவர் மனம் துணிந்து விட்டது. இயேசுவுக்கு தாங்க முடியல. ஆனா பிதா என்ன செய்கிறார்? கைவிட்டு விடுகிறார். கெத்சமனே தோட்டத்திலே தகுதியே பாவம் செய்து அவர் அந்த ஆக்கினையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. பாவம் அறியாத அவர் நமக்காக என்னாகிறார்? பாவமானார். இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நான் என்ன பண்ண வேண்டும்? வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 26:40 வாசிக்கலாம். 40-43. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இப்ப 43 வாசிக்கலாம். அவர் திரும்ப வந்தபோது முதல் தடவை வரும்பொழுது நித்திரை மயக்கம், மறுபடியும் வருகிறார். அதே நிலைமையிலே தான் சீஷர்கள் காட்சி அளிக்கிறார்கள். இப்போ கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் கூட தங்கி விழித்திருங்கள். அந்த வார்த்தையை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட நீங்க தங்குங்க. தோட்டத்துக்குள்ள தானே இருக்கிறோம், சீடர்கள் சொல்லுவாங்க. நாங்க தான் உள்ளதானே இருக்கிறோம், உள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா என் கூட என்ன பண்ணுங்க? இருங்க, என்னோட கூட விழித்திருங்கள். இதுதான் இந்த காலை வேளையிலே இயேசு உங்ககிட்டையும் என்கிட்டையும் கேட்கிற அன்பின் ஒரு ஆர்டர் என்று சொல்லலாம், உத்தரவு என்று சொல்லலாம். என் கூட தங்கி இருங்க. நான் வேற ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல. என் கூட தங்கி இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா? ஏதேன் தோட்டத்திலே இதே அனுபவம் தான். பிதா அங்கே ஆதாமோடு உறவாடுகிறார். அவருக்கு மனுக்குலத்தை படைத்ததன் நோக்கமே அவர்களோடு உலாவ வேண்டும், அவர்களோடு இன்பமாய் நேரத்தை செலவிட வேண்டும். அதற்குத்தான் மனுவை படைத்தார். ஆனால் மனுக்குலம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பாவமும் சாபமும் மரணமும் அங்கே நுழைவதற்கு காரண கர்த்தாக்களாகிவிட்டார்கள். ஆண்டவர் எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதை செய்து அந்த பாவத்தை, கீழ்ப்படியாமையை, சாபத்தை, தண்டனையை, மரணத்தை அவர்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. தோட்டத்தில் இனி அவங்க இருக்க முடியாது. தோட்டத்தை விட்டு அவர்களை ஆண்டவரை என்ன செய்கிறார்? துரத்தி விட்டு, அனுப்பிவிட்டு கூட இல்லை, வெளியே போங்க. வெளியே போன மனுக்குலத்தை திரும்ப நான் தோட்டத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டுமே. அதுதான் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, ஆண்டவருடைய ஆசை. அதனால தான் சொல்றாரு, என் கூட தங்கி இருங்க. டு கீப் மீ யுவர் கம்பெனி.
என் கூட உங்க அந்த உறவை, நட்பை கொடுங்கள். என் கூட இருங்க. டு ஸ்டே நியர் மீ, என் கூடவே இருங்க, தங்கி இருங்க. என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 15 நம்ம முதல் 11 வசனங்களிலே வாசித்து அறிய முடிகிறது. என்னிலே நிலைத்திருங்கள். யூனியன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், உறவு, நட்பு, வேற எதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ, வேற எதையும் கர்த்தர் அங்கே கேட்கவில்லை. என் கூட தங்கி என்னோட கூட நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்டானால், என்ன நீங்க நேசிக்கிறது உண்டானால், உங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டேனே, என்னை நேசிக்கிறது உண்டானால் என் கூட தங்கி இருங்க, என் கூட நீங்க விழித்திருங்கள். இதை தான் காலை வேளையிலே கர்த்தருக்கு வேற ஒன்றையும் நம்ம கொடுத்து விட முடியாது. கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இல்லையும் இல்லை. நம்ம எதை அவருக்கு படைத்தவருக்கு கொடுத்து விட முடியும்? எல்லாம் அவருடையது. இதை வாங்கிக்கங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், இதை நான் கொடுத்தது தானேன்னு சொல்லுவேன். எதுவுமே என்னுடையது என்று நாம் எதையுமே இந்த உலகத்திலே வைத்து கொள்ள முடியாது. ஒரு உலக வேலையிலே இருந்தாலும் கூட 60 வயதிற்கு பிறகு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் உறிஞ்செடுத்து விட்டு சக்கையை 60வது வயதிலே போ, நீ வேண்டாம், நீ ரிட்டையர்ட் ஆகிவிடு, வெளியே போய்விடு, அனுப்பி விடுகிற உலகம். ஆண்டவர் கேட்கிறார், அந்த உலகத்திற்கு உன்னைய சக்கையா பிழிஞ்சு எடுக்கிற உலகத்தை நீ நேசிக்க போறியா? என்ன நேசிக்க போறியா? நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவேன் என்பதே அவர் கொடுத்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நாம கொடுக்கிற அந்த அன்பின் பரிகாரம் எது? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பணம் கொடுத்தா அவர் வாங்கிக்கிடுவார், இந்த பணம் அடுத்த நாட்டுக்கு போனாலே செல்லாது என்று சொல்லுகிறார். அது அந்த ஊரு காசுக்கு மாற்றணும். அப்போ பரலோகத்தில் எப்படி மாற்றுவது? இந்த பணத்திற்கு அங்கே வேல்யூ உண்டா? நாம் இந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிற முயற்சியிலே ஈடுபட்டு நம்முடைய பலத்தை எல்லாம் என்ன செய்கிறோம்? இழந்து விடுகிறோம். இது உனக்கு தேவையா? உனக்கு இருக்கிறது போதும் என்று நினைத்து என்னோட கூட தங்கி என் கூட நீ விழித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த தோட்டத்திலே மனிதன் தெய்வீக உறவை இழந்தானோ அதே தோட்டத்திற்குள்ளே இயேசு தன்னன் தனியாக தமக்கு அன்பான நெருக்கமான சீஷர்களாலும் கைவிடப்பட்டவராக தனியாய் அங்கே வியாகுலப்படுகிறார். அந்த வியாகுலப்பட்டு அவர் மாம்சீகமான உலகத்திற்கு அடுத்த ஆலோசனைகளை யோசிக்கவில்லை, பதிலாக சுறுசுறுப்புடன் இயங்குகிறார். நான் பிதாவின் சாயலை உடையவராக நான் எதிரியாகிய சத்துருவை எதிர்த்து ஜெயிப்பேன், அந்த ஜெயத்தை இந்த மனுக்குலத்திற்கு கொடுப்பேன். அவர் ஜெயிக்கிறவர் தான், அவர் தோத்து போறவர் கிடையாது. ஏன் அவர் ஜெயிக்கிறார்? கொலோசையர் 2:14-15 வாசித்து பார்த்தால் தெரியும். பிசாசினுடைய சகல அதிகாரங்களையும் அவனுடைய சகல கர்த்தத்துவங்களையும் அவர் என்ன செய்கிறார்? உரிந்து விடுகிறார், ஜெயம் பெறுகிறார். அந்த ஜெயத்தை 2 கொரிந்தியர் 2:14-15 வாசித்து பார்த்தால் தெரியும். நம்மை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். We are more than conquerors. சும்மா போய் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, வெற்றி சிறக்க பண்ணுகிறது. வெற்றி வேற, வெற்றி சிறப்பது வேற. கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உரிந்தெடுக்கிறார். அவனை எப்படி கோலமாக்குகிறார்? வெட்ட வெளியான அவலட்சணமான, இன்னும் சொல்ல போனால் நிர்வாண கோலமாக்கி விடுகிறார். அந்த தோல்வியை நாம் அவனுக்கு சொல்ல வேண்டும். ஒரு தோத்து போனவங்க கிட்ட நீ தோத்துட்ட அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்களை விட்டு வச்சிருவாங்களா? பதிலுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? எதிர்ப்பார்கள். அதே தான் சாத்தான். சாத்தான் இயேசுவை விட பலம் குன்றியவன், ஆனால் நம்மை விட பலம் நிறைந்தவன். நீங்க போய் அவன்கிட்ட ஏய் நீ தோத்து போயிட்டியாமே அப்படின்னுங்க
மூக்கில் குத்து விடுவான். இன்னும் என்னைய சொல்றியா, என் தோல்வியை எனக்கு இடிச்சு காட்டுறியா? அப்போ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அதை தான் இயேசு அங்கே கெத்சமனே தோட்டத்திலே சொல்லுகிறார், என் கூட தங்கி இருங்க. நீங்கள் என் கூடவே இருந்தீங்கன்னா நான் பெறுகிற வெற்றியை அவன் பார்க்கிறான். உங்களுக்கு அந்த வெற்றியிலே பங்கு உண்டு. நீ தனியாக போனேன்னா மாட்டிக்கிடுவ. என்னோட கூட தங்கி விழித்திருங்கள், விஜிலண்டாக இருங்க, அபைடு வித் மீ, என் கூடவே இருங்க. நீ தனியாலாம் போனீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவான்? வேதத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் தானே, அப்போஸ்தலரிலே சீஷர்கள் அங்கே பிசாசுகளை துரத்துகிறதை இன்னொரு சீடன் பார்க்கிறான். நல்லா இருக்கே, இதில் கூட நம்ம நிறைய சம்பாதித்து விடலாமே இந்த மாடர்ன் ஊழியர்களை போல. அவனுக்கும் அந்த சிந்தனை வருகிறது. உடனே போய் கேட்குறான், நான் இந்த வரத்தை நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன், இதுக்கு எவ்வளோ பணம் ஆகும்? அப்போ அங்கே சீஷர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? உன் பணம் உன்னோடே கூட அழிஞ்சு போட்டோம், இதை பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் நீ எப்படி நினைக்கிற? பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஈவு, அந்த ஈவு எப்படி வரும்? அவரோடே கூட தங்கி இருந்தான், அவரோடே கூட விழித்திருந்தான். அப்போ தூங்க வேண்டான்னு சொல்றீங்களா? தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்தி வைக்கும். தூக்கம் தேவைதான். அதுக்காக எனக்கு ரொம்ப தூக்கம் வேணும், டாக்டர் நல்லா தூங்க சொல்லியிருக்கிறார். டே அண்ட் நைட்டு தூங்கினா ஏதோ கோளாறு தானே. ஓரளவுக்கு தூங்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? இயேசுவோடு தங்கி. இப்போ இயேசு என்ன செய்கிறார்? இந்த தோட்டத்திலே வந்து நமக்காக ஒரு கார்டன் சிட்டியவே உருவாக்குகிறார். ஒரு அழகான தோட்டத்திலே தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஜாலியாக இருங்க, இதை மட்டும் செய்யுங்க, அதை செய்யாதீங்க, தோட்டத்தை பார்த்துக்கங்க, அது மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. அது செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லாமல் போய்விட்டது. சத்துருவுக்கு இரையாகி போய்விட்டார்கள். ஏன்? கர்த்தரோடு தங்கி இருக்க மறந்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள். அதையே நாமும் பின்தொடர்வோம் என்றால் ஆதாமின் நிலைமைதான் நமக்கும். ஆனால் பின்னாலே வந்த ஆதாம் நமக்காக தோட்டத்திலே தனியாய் பிரவேசித்து அங்கே வியாகுலப்பட்டு என்ன செய்கிறார்? அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். நீங்க எந்த அளவிற்கு வியாகுலப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் இன்னைக்கு உல்டாவாகி விடுகிறோம். ஒருத்தர் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நான் போய் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அடுத்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, போய் நான் என்ன பண்ணுவேன்? சண்டை போட்டு வருவேன். வந்துட்டு இங்கே வந்துட்டு அல்லேலூயா ஆராதிக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகாது. நீ எங்கேருந்து வர்றன்னு கேட்பார் ஆண்டவர். நீ எங்கே போயிட்டு வர்ற? நான் விட்டனா வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படி வெளியே போன்றுவர். இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தா என் சாயல் உனக்கு வேண்டும். இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தா என் கூட தங்கி இருந்தா என்னுடைய விழிப்புணர்வு உனக்கும் வேணும். நம்ம இன்னைக்கு வியாகுலப்படும் போது என்ன செய்கிறோம்? நமக்கு வியாகுலத்துக்கு காரணமானவர்களை எதிர்த்து போராடுகிறோம். கேட்கணும்ல, விடக்கூடாதுல்ல. அப்போ அப்படி விட சொல்றியா? திருப்பி கேள்வி வரும். அப்படி விட சொல்றியா? உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உன்னை அப்படியே அவங்க கிட்ட போய் அடி வாங்கி அப்படியே ஓடிரு அப்படி சொல்லுகிறவர் அன்புள்ள தகப்பன் அல்ல. ஆனா என் சாயல் உங்ககிட்ட இருக்கணும்ல, உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், நீ சும்மா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீர் சும்மா இரும், நான் போய் நல்லா நல்லா கேட்டுட்டு வாரேன். கேட்டுட்டு வந்து ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராதித்தால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் விருப்பம் அடைவாரா? வியாகுலம் இருக்கும் பொழுது அதிக ஊக்கத்தோட லூக்கா 22:44 நம்முடைய மனதிலே பதித்து கொள்ளப்பட வேண்டும். அதிக ஊக்கத்தோட அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். மறுபடியும் அந்த லூக்கா 22:44 வாசிக்கலாம்.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடையே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த விஞ்ஞானம் அவருடைய சரீரத்திலே, அந்த வியாகுலம் அவர் சரீரத்திலே, அந்த கேபிலரிஸ், அந்த இரத்த குழாய்கள் வெடித்து அங்கே இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நம்ம எப்படிங்க ஜெபிக்கிறோம்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா நமக்கு 50 மணி நேரம் ஜெபம் பண்ணது போல. அப்போ 5 நிமிஷம் ஆச்சு, அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே 10 தடவை கடியாரத்தை பார்ப்போம். கடியாரம் ஓடுதா, சாவி நின்று கிடக்குதா, கேள்வி வரும். என்ன அது 5 நிமிஷம் தான் ஆகியிருக்குதா? நான் எம்பிட்டு நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன், அகில உலகத்தையும் கொண்டாந்துட்டேன்பா 5 நிமிஷத்தில். ஆனால் இயேசு ஜெபம் பாருங்க, நம்ம ஜெபம் பாருங்க. நமக்கு ஒன்று நம்ம கேட்ட சில வசனங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு அங்கே அதிக வசனிப்போட ஜெபிக்கலைங்க, சொன்னதையே தான் சொன்னார். நாட் மை வில் பட் தை வில். ஒருவேளை மனிதர்களுடைய அந்த சீஷர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு கேலிக்குரியதாக இருக்கலாம். என்ன குருநாதர் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிதா அந்த ஜெபத்திலே மிகுந்த ஆர்வமுடையவராக, அவருக்காக நாம் செல்ல வேண்டிய அந்த பாவம், அக்கிரமம், பாதாளம், நரகம், மரணம் எல்லாவற்றையும் இயேசு தாமே ஏற்றுக்கொண்டார், தாமே சுமந்து கொண்டார், நம்மை விடுதலையாக்கும்படியாக. அப்படி அவர் நமக்காக பாடுபட்ட பொழுது நாம் அவருடைய சாயலிலே அவரோட கூட தங்கி இருக்க அவர் எதிர்பார்ப்பது நியாயம்தானே. நாம் எப்படி துக்கப்படும் பொழுது நம்முடைய சூழ்நிலையிலே எப்படி காணப்படுகிறோம்? அந்த துக்கத்திற்கு காரணமானவர்களை எதிர்த்து வாக்குவாதம் செய்கிறோம். ஆனால் இயேசு எங்கேயாவது போய் ஏரோது கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணினாரா? அல்லது பரிசேயர்கள் வேதபாரகர்களிடம் சென்று வாக்குவாதம் செய்தாரா? அவர் வாக்குவாதம் செய்யவில்லை. அவர் குரல் தெருவில் கேட்கவில்லை என்று ஏசாயா அழகாக எழுதியிருக்கிறார். அவர் கூக்குரலிடவில்லை. நம்ம சத்தம் நம்ம ஏரியா பூரா கேட்கும். இன்னும் கத்துனா ஏரியா நடுங்கணும். ஆனால் யாருன்னு தெரியணும்ல. இந்த கெத்சமனே தோட்டத்திற்கு வந்துவிட்டால் இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அதிக ஊக்கத்தோடு நம்ம வியாகுலப்படும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிற அனுபவங்கள். மார்க்கு 14:38 வாசிக்கலாம். மார்க்கு 14:38. நீங்கள் சோதனைக்கு எதுக்கு இப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. அந்த லார்ட்ஸ் பிரேயர்ல கடைசியில் நீங்க பாருங்க, தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க, சோதனைக்கு உட்படாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. அப்படி ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி ஜெபிக்கணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஆவி ரொம்ப உற்சாகமாய் இருக்கலாம், அதிக வியாகுலத்தோடு அதிக துக்கத்தோடு இருக்கிறதுனால உங்க சரீரம் பலவீனம் அடைந்திருக்கலாம். உங்க சரீரத்திலையும் அந்த பலத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் என்னோட கூட நீங்க தங்கி இருந்தாதான் அந்த சுகத்தை, அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை நீங்கள் காண முடியும். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே பிரவேசித்தார். ஆனால் கார்டன் சிட்டியவே உருவாக்கி இருக்கிறார். வேதத்திலே தான் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அந்த கார்டன் சிட்டி எப்படியாக கர்த்தர் நேர்த்தியாக, அந்த காம்பவுண்டு வால் கூட ஒரு விலையேறப்பெற்ற கற்களினால் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த தோட்டத்திலே மரங்கள் ஏராளம், விருட்சங்கள். அந்த விருட்சங்கள் கனி கொடுக்கிற விருட்சங்கள். அந்த கனிகள் புசிப்புக்கு ஏதுவானவைகள். அந்த மரத்தினுடைய இலைகள் நீங்க ஹீல் ஆக முடியும். அந்த இலையை சாப்பிட்டாலே நீங்க என்ன ஆயிடுவீங்க? சுகமாகி விடுவீர்கள். சுகம் பலன் எனக்குள்ளே. பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை.
கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு கார்டன் சிட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, இந்த தோட்டத்தில் நான் போகணும்னு சொல்லி, எனக்காக நீர் கைவிடப்பட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மோடு கூட தங்கி உம்மோடே கூட நான் விழித்திருப்பேன் ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி விழித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு கூட தங்கி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த கார்டன் சிட்டியிலே உரிமை உண்டு. ஆண்டவர், எனக்கு அந்த கார்டன் சிட்டியிலே நான் பங்குதாரராக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே 2 விதமான நிபந்தனைகளை அங்கே வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21 கடைசி வாசிப்போம். நமக்கு தெரிந்த வார்த்தை தான். தீட்டுள்ளதும் எதுவா? இந்த தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுல தீட்டு இருக்கப்படாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுக்குமாகிய ஒன்றும். இந்த தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் நம்ம பேரு அங்கே பதிவு செய்த இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆதார் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்றாங்க தானே, அப்படிதானே? ஆதாருக்கு எவ்வளவு பந்தஸ்தா வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதார் இருக்கா, அதை காணோம்னு சொல்லிட்டா அப்படியே நம்மளை கடிச்சு கொதறிடுவாங்கல்ல. இதை கூட உன்னால் பந்தஸ்து பண்ண முடியலையா? ஆதார் இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் தான். அப்புறம் ஆறுன்ற மாதிரி போயிடும். ஆதாருக்கு அங்கே வேல்யூ கிடையாது. அங்கே போகணுமே, அங்கே போகும்போது நமக்கு ஒரு ஆதார் தேவைப்படுகிறதே. ஜீவ புஸ்தகத்திலே நம்ம பெயர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் அதிலே பிரவேசிக்க முடியும். அடுத்த கண்டிஷன் 22:4 வாசிக்கலாம். அவருடைய ஊழியக்காரர் அவரை என்ன செய்கிறவர்கள்? சேவித்து அவருடைய சமூகத்தை. இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி சொல்லும் பொழுது சமூகம் என்று சொல்லுகிறார்கள். நான் அந்த சமூகத்தை சொல்ல வரல. அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அந்த பிரசன்னம்னா ஓகே தானே, அந்த சமூகத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? ஆண்டவருடைய நாமம். உங்க நெற்றியில இருக்குதா? ஃபர்ஸ்ட் நம்ம பேரு லெட்ஜர், ஹெவன்லி லெட்ஜர்ல எழுதப்பட்டு இருக்க வேண்டும். செகண்ட் நம்ம நெத்தியில எழுதப்பட்டிருக்கோம். நம்ம நெத்தியில எது இருக்குது? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் சில வினாடிகளை நமக்கு தருகிறார். ஏன் நெத்தியில இருக்கிறது நம்ம வாசிக்க முடியாது? வெரி குட், நல்ல தாட். உங்க நெத்திய பக்கத்து நெத்தியில காட்டுங்க. பக்கத்து நெத்தி உங்க நெத்திய பார்க்கட்டும், எழுதியிருக்க தெரிஞ்சு போயிடும். அப்படின்ட்டாங்கன்னா சற்று நாம் ஆண்டவருக்குள்ளே நம்மை கொண்டு செல்லுவோம். அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். நம்ம எப்படிங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம்? பரலோக ஆராதனையின் நிழல் தாங்க இந்த பூலோகத்தில். ஆலயத்திலே நாம் எப்படி ஆராதிக்கிறோம், அதே சாயல் தான் பரலோகத்திலும். பரலோகத்திலே அந்த கார்டன் சிட்டியிலே எப்படி மக்கள் அவரை நேசித்து தரிசித்து சேவிக்கிறவர்கள், அவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். நம்ம நெத்தியில கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். கொஞ்சம் நீங்க பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் நான் முடித்து விடுகிறேன். 14:1 வாசிக்கலாம். 14:1. சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட என் கூட தங்கி என்னோட விழித்திருங்கள். அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த நிற்க கண்டேன். அவரோட கூட தங்கி இருக்கிறவர்கள் தான் சீயோன் மலையிலே நெற்றியிலே நாமம் பொறிக்கப்பட்டவர்களாய் அவரோட கூட நிற்க யோவான் காண்கிறான். தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த கார்டன் சிட்டியிலே நான் பிரவேசிக்க விரும்புகிறேன்.
அதிக வியாகுலத்தோடே மிகுந்த ஊக்கத்தோடே இயேசு ஜெபம் பண்ணுவார் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நாம் கர்த்தருக்காக எதை விட்டு இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எதை சகித்திருக்கிறோம்? நீங்க இந்த தோட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் என் கூட தங்கி இருக்கணும், என் கூட நீங்க விழித்திருக்கணும். அதர்வைஸ் யூ வாண்ட் என்டர் இன்டு திஸ் கார்டன் சிட்டி. இந்த கார்டன் சிட்டியினுடைய அலங்காரத்தை நீங்க வீடுகளிலே சென்று வெளிப்படுத்தல் 21, 22 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அற்புதமான கார்டன் சிட்டி. கர்த்தர் சும்மா ஒரு 4 மரம் இருக்கிற தோப்புன்னு சொல்லல. தோப்புகள் இருக்கிற அங்கே அந்த மரங்கள் இலைகளை கொடுக்கும். அந்த இலைகள் ஔஷதத்திற்கு ஏதுவானவைகள். அந்த மரம் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். நம்ம மாதந்தோறும் கனி கொடுக்கிற அனுபவம் உண்டா? 2025 3 மாதத்தை கடைசி நாட்களுக்குள்ளாக வந்து விட்டோம். நம்ம எப்படிங்க கனி கொடுக்கிறோம்? மாதந்தோறும் ஜனவரி மாசம் என்ன கனி கொடுத்தோம்? பிப்ரவரி மாசம், மார்ச் முடிக்க போறோம். மாதந்தோறும் கனி கொடுக்கிற அனுபவம் அவரோட கூட தங்கி இருக்கிறவர்களுக்கு எளிது. அவரோட கூட விழித்திருக்கும் பொழுது கனி கொடுக்கிற அனுபவம் எளிது. நதியோரமாய் அங்கே பளிங்கு போன்ற நதி அந்த கார்டன் சிட்டியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதியின் தண்ணீர் தோட்டத்தில் உள்ள அத்தனை விருட்சங்களுக்கும் பாய்கிறது. சகலவித விருட்சங்களும் புசிப்புக்கான விருட்சங்களாய் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. கார்டன் சிட்டியை பற்றி வேதம் சொல்லுகிறது. இலைகள் உதிர்வதை பார்க்க முடியாது. ஆனா பூமியிலே இலை உதிர் காலம் என்று ஒரு காலம் உண்டு. ஆனா கார்டன் சிட்டிக்குள்ளே போய்விட்டால் நோ ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் இல்லை, இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். What a mighty garden city is this. இந்த கார்டன் சிட்டியில நான் பிரவேசிக்கணும். இதுல நான் ஒரு விருட்சமாய் வளரணும். கர்த்தர் உன்னை தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே நாட்டின விருட்சமாய் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கென்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் வளருகிற விருட்சங்களாய் காணப்படுகிறோமா? இலைகள் உதிர்வதில்லை. நம்ம எல்லாம் ஒரு வியாகுலம் வந்துச்சுன்னா உதிர்ந்து போயிடுது, காணாம போயிடுது, விருட்சமே காணாம போயிடுது. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. இங்க இருக்கிற கெத்செமனே தோட்டத்துல வேணும்னா பழங்கள் அழுகி கீழே விழலாம். ஆனா கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஏற்படுத்தி இருக்கிற அந்த கார்டன் சிட்டியில் இருக்கிற கனிகள் கெடுவதில்லை. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற அனுபவம் உண்டா? நீதியின் கனிகளை கொடுக்கிற அனுபவம் உண்டா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற விருட்சங்களாய் வளருகிறோமா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்தக்குமானவைகள். ஓ இலைய பார்க்கிறவங்க சாப்பிடுறவங்க ஹீல் ஆயிடுவாங்க. கர்த்தர் இந்த கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் வர விரும்புகிறார். இந்த தோட்டத்திற்குள்ளே வருகிற சீஷர்கள் அவரோடே கூட தங்கி இருக்க வேண்டும். அவரோடே கூட விழித்திருக்க வேண்டும்.
இயேசு அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மனித வரலாறு ஏதேன் தோட்டத்திலே தொடங்கினது. பாவம் பிரவேசித்து மரணமும் பாதாளமும் அங்கே ஆக்கிரமித்தது. ஆனா ஆதியாகமத்திலே இருந்த இந்த நிலைமை வெளிப்படுத்தலுக்கு வரும் பொழுது அங்கே ஒரு அலங்காரமான கனி கொடுக்கிற விருட்சங்களாக, இலைகள் அவிழ்தத்துக்கும் கனிகள் புசிப்புக்கும் ஏதுவான விருட்சங்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் நாட்டி இருக்கிறாரே. நாம் கனி கொடுக்கிறோமா? நம்முடைய நெற்றியிலே பிதாவின் நாமம் எழுதப்பட்டு இருக்கிறதா? கர்த்தரை சேவிக்கிறோமா? இல்லைங்க, நினைச்சாதான் சேவிப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தோட்டத்திலே அந்த விருட்சம் எப்படி நிற்கும்? நான் நினைச்சாதான் வருவேன். நான் ரொம்ப வியாகுலப்பட்டுட்டேன், அதான் வரல. அதிக வியாகுலம் இருந்தால் அதிக ஊக்கத்தோட ஜெபிக்க வேண்டுமே. நம்ம வியாகுலம் மாம்சீகமான கிரியைகளிலே நம்மை கொண்டு சென்று விடுகிறது. முடிவு அழிவு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. என் கூட பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை புசிப்புக்காக அவிழ்தத்துக்கு ஏதுவான விருட்சமாக நீர் முன்குறித்திருக்கும் பொழுது நான் இலை உதிர்ந்து போய் கிடக்கிறேனே, மொட்டை மரமா ஜீவிக்கிறேனே, ஜெப வாழ்க்கையிலே குன்றி போய் கிடக்கிறேனே. சீயோன் மலையிலே இயேசுவோடு கூட நெற்றியிலே பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டிருந்த மக்களிலே நானும் ஒருவராய் வாழ விரும்புகிறேன். என்னை உங்க கைகளிலே கொடுக்கிறேன் ஐயா. நம்மிலே எத்தனை பேர் கர்த்தருக்கு நம்மை கொடுக்க இருக்கிறோம்? அவர் சொல்லுவாரு, என் கூட தங்கி இருங்க. abide with me, stay with me, விழித்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், thank you Lord, thank you Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்காக ஒரு கார்டன் சிட்டியவே உருவாக்கி இருக்கிறீரே. ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்படட்டுமே. அந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டா? எனக்கு உண்டா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். எனக்கு அந்த நிச்சயம் உண்டு என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரை மனதார ஸ்தோத்தரிக்கலாம். எனக்கு நிச்சயம் இல்லை என்ற பிள்ளைகள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற இந்த தருணத்தை நான் விருதாவாக்க விரும்பவில்லை. என் பெயரை எழுதிக்கிடுங்கப்பா. என் பெயரை உங்க லெட்ஜரிலே பதிவு பண்ணிக்கங்கப்பா. ஏன்னா அதுல பதிவு பண்ணப்பட்டு இருந்தாதான் நான் உங்க ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். என்கிட்ட இருக்கிற தீட்டுகள் எல்லாம் கழுவப்படட்டும் ஐயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தல். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன், எல்லாம் செய்யணும் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் அழுக்கான கந்தல். ஒரு அழுக்கு துணி, கிழிஞ்ச துணிய நம்ம உடுத்திக்கிட விரும்புவோமா? நம்மளே விரும்பலனா இயேசு எப்படி நம்மை உடுத்திக் கொள்ளுவார்? Thank you Lord Jesus. Praise the Lord. Hallelujah, hallelujah. உங்க பெயரை உங்க புஸ்தகத்துல எழுதிக்கங்கப்பான்னு சொல்லி நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய நெற்றிகளிலே அவருடைய நாமம் தரிக்கப்பட வேண்டுமே. நம்ம நெற்றியை நம்மளே பார்க்க முடியாது, அடுத்தவங்கள தான் பார்க்கணும். அடுத்தவங்க சொல்லணும், பிதாவின் நாமம் இவர் நெற்றியில இருக்க காண்கிறேன்.
வாலிப தம்பியே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்திக்கோ. என் நெத்தியில உங்க நாமம் பதியட்டும் ஆண்டவரே. நான் உம்மை மாத்திரம் சேவிக்க போறேன். வாலிபனே, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டுமே. ஜீசஸ். துக்கத்தால் தம் சீஷர்களே தலை சாய்த்து தூங்கினாரே. தம்மை மூவர் கைவிடவே தூரமாய் கடந்தே திகிலடைந்தா தனிமையிலே. தூரமாய் கடந்தே திகிலடைந்தா தனிமையிலே. கர்த்தர் தூய தோனியா கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். நன்றி ஆண்டவரே, எனக்காக நீர் கைவிடப்பட்டீரே. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த உம்முடைய அனுபவம் இன்று முதல் எனதாகட்டும், என்னுடையதாகட்டும். என் ஜெப வாழ்க்கையிலே ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கப்பா. இயேசு ஆசாரியனாக, ராஜாதி ராஜாவாக, வெளிப்படுத்தலிலே நாம் வாசிக்க முடியும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருக்கு தரிக்கப்பட்டு இருந்தது. அவர் மகா பிரதான ஆசாரியராய் குற்றமற்றவராக நமக்காக பலியானாரே. ஒரே தரம், ஒன்ஸ் ஃபார் ஆல், நம்முடைய பாவங்களை அவர் தாமே சுமந்து தீர்த்தாரே. தேங்க்யூ லார்ட். உங்களோடு கூட தங்கி இருக்க போகிறேன். உங்களோடு கூட நான் விழித்திருக்க போகிறேன். என் பரிசுத்தத்திலே நான் விழிப்பாய். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை நான் கடந்து செல்ல என்னை தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிக வியாகுலப்பட்ட பொழுதிலும் அதிக ஊக்கத்தோட ஜெபித்த உம்முடைய அனுபவம் எங்களுடையதாகட்டும். நாங்க வியாகுலப்படும் பொழுது, துக்கப்படும் பொழுது மாம்சீகத்திலே இறங்கி விடுகிறோமே, பிசாசினுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோமே. எங்களை ஒரு விசை கூட மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய தூய இரத்தத்தினால் கழுவும் அப்பா. எங்களுடைய நெற்றிகளிலே உங்க நாமம் தரிக்கப்படுகிறதை விரும்புகிறோம் ஐயா. எங்களை காண்கிறவர்கள் எங்களிலே உம்மை காணட்டும் ஐயா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அங்கீகரித்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.